வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தேங்காய் பருப்பி எப்படி செய்யலாம் ரெசிபி பார்க்கலாங்க. பாருங்க, ரொம்ப சிறுசா இல்லாம பெருசா இல்லாம இந்த மீடியம் சைஸ் தேங்காய் 2 எடுத்து துருவி வச்சிருக்கிறேன். கீழே அடிப்பகுதியில் உள்ள அந்த கருப்பு தோல் உள்ளதை துருவாம மேலாக வெள்ளையா இருக்கிறத மட்டும் துருவி 2 எடுத்து வச்சிருக்கேன். மண்டை வெல்லம் 400 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இனிப்பு அதிகமா பிடிக்கிறவங்க 500 கிராம் கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப எப்படி செய்யலாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் சூடாயிருச்சு. நம்ம தேங்காவெல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. ரொம்ப ஹைல வச்சு அடி பிடிச்சுக்கும். நல்லா வறுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்தி தேங்காய் நல்லா வர ஆயிடுச்சுங்க. ஓவர் கோல்டன் ப்ரௌன் எல்லாம் வேண்டியதில்லை. இந்த மாதிரி நார்மலா இந்த கலர்ல இருந்தாலே போதும். தண்ணி வத்துறது உங்களுக்கு நல்லா தெரியும். மனமெல்லாம் நல்லா வரும் தேங்காய்ல. இப்ப நம்ம மண்டை வெல்லத்தை போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, தண்ணி 1/4 டம்ளர் விட்டா போதும். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் பொடிச்ச மண்டை வெல்லத்தை பொடிச்சு வச்சிருக்கேன். கடையில பொடிச்ச மண்டை வெல்லமும் விற்கிறாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துனதுல நல்லா கரைஞ்சு மண்டை வெல்லம் எல்லாம் கரைஞ்சு வெந்துட்டு இருக்கு. பாருங்க, இப்ப தேங்காய் லைட்ல தடவி வச்சிருக்கிறேன். வேணுங்கிறவங்க நெய்யும் கூட தடவி வச்சுக்கலாம். இப்ப இது நல்லா சுருண்டு வந்த பிறகு இதை எடுத்து இதுல கொட்டி நல்லா ஆற வச்ச பிறகு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருங்க, நல்லா சுருண்டு வரட்டும். சிம்ல வச்சிருக்கேன் நானு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இப்ப நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதை நம்ம அந்த லைட்ல மாத்தி போட்டுக்கலாங்க. ஆற வச்சு கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ்வை லைட்ல மாத்திக்கலாம். நல்லா சூடு ஆற விடலாம். தேங்காயோ நெய்யோ தட்டுல தடவி விட்டுக்குங்க. இப்ப சூடு ஆறின வரை கட் பண்ணிக்கலாம். இப்ப பிளைட்ல ஊத்தி வச்சு இப்ப 1/2 மணி நேரத்துக்கு பக்கம் ஆச்சு. நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்ப நம்ம தேவையான சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்ப ஒவ்வொரு பீஸா எடுத்து அழகா பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். இப்ப தேங்காய் பருப்பி செய்து தேவையான சைஸ்ல நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இத வீட்ல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.